ஹாய் கைஸ் நான் இப்போ பார்க்க போகிற கதை வந்து மிஸ் மேட்ச் சீசன் 3. இது ஒரு சீரிஸ். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நான் எங்கன்னா ஒன்றா போட்டிருப்பேன். இது தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் அழுக விட்டுச்சுன்னா தேர்ட் பார்ட் வந்து ஏன் இருக்குன்னே தெரியாமல் அழுக விட்டும். தேர்ட் பார்ட் வந்து ஏன் இதுக்குன்னு தெரிஞ்சு அழுக விட்டுருக்கும் ஃபர்ஸ்ட் 2 பார்ட். ஆனால் தேர்ட் பார்ட் ஏன் இதுக்குன்னே தெரியாமல் அழுக விட்டுருக்கும். சுற்றி இருக்கவன்ட்ட நான் சீரிஸ் பார்த்தவன்ட்ட எல்லாம் கேட்டால் அதுதான் காதல், அது அப்படி தான் அப்படின்பா. எனக்கு அது புரியவே இல்லை. ஓகே, அவ 2 பேருக்கு செகண்ட் பார்ட்ல முடிவில் என்ன இருக்கும்னா, ஆக்சுவலா ஒரு பையன், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தான் வந்து டெக்கே ஆகணும்னு ஆசை. இவன் பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருப்பான். அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தணும்னே அதே காலேஜ்ல வேலைக்கு அதே காலேஜ்ல சேர்ந்து அந்த பொண்ணுக்காகவே அந்த காலேஜ்ல சேர்ந்து எல்லாமே பண்ணியிருப்பான் இவன். டவுன் டு எர்த்தா இருப்பான். கடைசியில இன்டர்வியூல பார்த்தா, அந்த பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட வேலை இவனுக்கு கிடைச்சிடும். அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்காது. ஸோ அதனால வீட்ல இங்க பஞ்சாப்ல உட்காந்துருப்பான். இவன் வந்து ஹைதராபாத்ல வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணியிருப்பான். சரிங்களா? அந்த 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 நவ்யான்னு சொல்லிட்டு NNITன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இவ பஞ்சாப்ல இருப்பா. ஸோ இவங்க 2 பேரும் சும்மா லாங் டிஸ்டன்ஸே பேசிட்டு இருப்பா, ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, அவளுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். யாருன்னா அந்த ஸ்கூல்ல முன்னாடி இந்த சீரிஸ் பிரச்சனை இதுதான் தெரியுமா? ஏன்னா எனக்கு எடுத்த கேரக்டரே பிடிச்சி திரும்பி போட்டு கதை எடுத்திருப்பாங்க. ஸோ அவள் என்ன பண்ணியிருப்பான்னா, அவள் பேர் டிம்பிள், இவன் பேர் வந்து ரிஷி சின்சிகாவட். ஸோ அவள் என்ன பண்ணியிருப்பான்னா, டிம்பிளுக்கு ஒரு ஆஃபர் வரும். என்னன்னா, நீ என் காலேஜ் வந்து சேர்ந்து கூட, என் காலேஜ் பெரிய காலேஜ் தான், என்னோட இதுவுமே பெரிய ஐடி கம்பெனி அப்படின்னு சொன்னோன்னே அவன் அங்கேருந்து கிளம்பி இந்த ஐடி கம்பெனிக்கு வருவான். இது யாருன்னா, ஏற்கனவே ப்ரொஃபசர் பெரிய கிங் மாதிரி இருப்பான். அந்த கிங் யாருன்னா, இவன் வேலை பார்க்க போனான்ல ஒரு இது, அது ஹெட் ஒருத்தி இருப்பா குயின். அவனையும் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவனா அப்போ ப்ரொஃபஷன் தான் முக்கியம், பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான். அதனால இவன் தனியாவே இருப்பான். இவன் ரொம்ப ஜாலி டைப், அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டைப். இதுதான் இவன் 2 பேரும் ரிலேஷன்ஷிப் டிஃபரன்சஸ். ஸோ இவன் என்ன பண்ணுவான், NNIT பக்கத்திலேயே ஆரம்பிச்சிருப்பான். அந்த அளவுக்கு கிரிஞ்சியா தான் இருக்கும் சில விஷயம்லாம். ஆனா இவன் 2 லவ் செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு பாயிண்ட் கூட கிரிஞ்சியா இருக்காது. எனக்கு அதனாலே சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு சேர்ந்துருவான். நல்ல அவங்க அப்பா செத்து போயிருவான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகணும்னு வச்சுக்கோங்க சீரிஸ். எனக்கு இதாக சொன்னா ஸ்பாய்லரா போயிடும். எனக்கு என்ன புரியலன்னு மட்டும் சொல்றேன். ஏதாவது அவங்க அப்பா இறந்துருவான். இறந்தோனே அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வழக்கம் போல இல்லாம, வழக்கம் போல அப்ப துக்கம் சார்ந்தது நல்ல விஷயம் ஆகணும். நீங்க ஏன் என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேணாம். என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்களேன்னு சொன்னோனே, 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பான். எல்லாம் ஜாலியா இருக்கும். ஸோ என்கரேஜ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? என்கேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்கேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்கும். இதுக்கு நல்லா வந்து என்கேஜ் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒண்ணு வரும். அது என்ன ப்ராஜெக்ட்னா வந்து, இப்ப நம்ம லவ்வர்ஸ்லாம் என்ன பேசிப்போம். நிச்சயதார்த்தமா? நிச்சயதார்த்தத்துக்கு நான் வந்தேன்ல அப்படிமா பேசுவோம். இது ரொம்ப நார்மலா ரொம்ப கியூட்டா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்புன்னு உட்காந்துருப்பாங்க. கிளைமேக்ஸ் அதுக்கு முன்னாடி போயிரும். ஸோ வேலைக்கு போய் சேர்ந்தாலாம். ஸோ அந்த கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெட்டாவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு 5 வேர்ஸ்க்குள்ள நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மாஸ்க் போட்டு போய் நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ அங்க அங்க அனிமே அவதார் மாரி இல்லாம நம்மளே ஸ்கேன் பண்ணி நம்மளே அதுக்குள்ள இருப்போம். இதுதான்டா அனிமேஷன் இன்ஜினியர்ஸ் பண்றாங்க. சரி ஓகே இதுக்குள்ள போயிருவோம். ஸோ இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணி போயிடலாமே சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட் கடைசியில வச்ச மாதிரி தான் இதுலயுமே வந்து ஒரு மீட் மாரி இருக்கும். ஸோ அந்த மீட்ல போய் நீங்க சேர்ந்து அத எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம பணக்கார இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்ககிட்ட போய் சேர்ற மாரி ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். ஈஸியா போய் நீங்க இத காமிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அந்த மாரி இதில நம்ம ஏன் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. இதுக்கு நல்ல சைட் கேரக்டர்ஸ் எதுக்கு இருக்காங்க. அவங்க பண்ண சில ஃபன்னால ஒரு ஃபன்னா நடக்கும். கடைசியில எங்க போய் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி சீரிஸ் போகும். இப்ப நான் சொன்ன சீனுக்கு வரேன். ஸோ இந்த பேசிக்கிட்டு இருக்கப்ப, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதனால அவ அந்த அப்பாவ பத்தி ஃபீல் பண்ணி ஒரு ஆப் ஓன் பண்ணியிருப்பா. அதுவும் டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். அது அங்கிட்டு. ஸோ இப்ப என்னன்னா, அவங்க அப்பா அடிச்ச டயலாக இவன் 2 பேருமே அடிச்சிருப்பான். இவனும் அடிச்சிருப்பான். அவங்க அப்பனும் ஒண்ணு அடிச்சிருப்பான் பைத்தியக்காரத்தனமா. இவனுக்கு அது ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். சரி நான் அவன ஹர்ட் பண்ற மாரி இருந்தா நம்ம அவசரம் தானே கம்பல் பண்ணிக்கிட்டோம். நீ நானும் முடிவு பண்ணி கேஸ் பண்ணி கட்டி குடுப்பான். அவன் ஏன் அப்படிலாம் யோசிக்காம ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவளும் கழட்டிருவா. சரி வா நம்ம அன்என்கேஜ்டு இப்போ அப்படின்னா அவளும் கழட்டிருவா. எனக்கெல்லாம் மனசு உடைஞ்சிருச்சு. நல்லா தானடா போனீங்க. உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே குறை இல்லையேடா. ஏன்டா பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கும். அது அது ஒரு மாரி ஹார்ட் பிரேக்கா போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரிஸு. கிரிஞ்சியா இல்லாம ஒரு நல்ல லவ் சீரிஸ்னா இதுதான். சான்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாரி என் லைஃப்ல லவ் இஸ் நாட் ஃபார் செக்ஸ். செக்ஸ் இஸ் டிஃபரெண்ட். அது இப்படிங்கிற இடத்துல யார் கூட வேணாலும் நீ பண்ணலாம். ஆனா லவ்வுங்கிறது அது சில விஷயம் சம்பாரிக்கிற மாரி. தட்ஸ் சம்திங் தட் யூ ஏர்ன். அப்படிங்கிறது இந்த சீரிஸ் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஏன்னா மத்த சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் படம் எல்லாமே சரி. லவ் லவ் கொத்திக்கிட்டே அடுத்து மேட்ரு அப்படிங்கிற மாரி போகும். இல்ல லவ்வர்ஸ் மட்டும் தான் சிலத தொட முடியும். லவ்வர்ஸ் மட்டும் தான் அவங்க பிரைவேட் பார்ட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த சீரிஸ் அப்படிலாம் கிடையாது. உடைச்சு துக்கு நூறா தூக்கி போட்டுட்டு, செக்ஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் கெட் எவ்ரிவேர் அண்ட் வாட்டெவர் த பிளேஸ் யூ வாண்ட் டு யூ கேன் டூ தட். யார் கூட வேணாலும் பண்ணலாம். ஆனா லவ்வுங்கிறது யூ வோன்ட் கெட் தட் எனிவேர் அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் என்னோட ஐ ஓப்பனர்ன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலேயே நான் ஒரு ஒரு இண்டிஜினியஸ் ஃபாலோவர் இந்த சீரிஸ். ஸோ சான்ஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. சீசன் 3 வந்திருக்கு. இப்ப தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சுட சுட Netflixல இருக்கு. சான்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும் டாடா பாய்.